12 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள், சுகாதார ஊக்குநர்கள், தூய்மை காவலர்கள், விபிஆர்சி கணக்காளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் சங்கங்களின் வாழ்வாதார 12 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 526 கிராம ஊராட்சிகளில் 536 சுகாதார ஊக்குநர்கள் பணியாற்றுகின்றனர். அவர்களுக்கு இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சென்னை இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் 4/1/2024 படி நிலக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்க சுகாதார உறுப்பினர்களை ஈடுபடுத்தப்படுகிறது. இதற்கு மாதம் தொகுப்பு புதிதாக ரூபாய் 2000 வழங்க ஆணையம் பிறப்பித்துள்ளது. கடந்த 5 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை. எனவே காலதாமதம் இன்றி உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும். தொடர்ந்து கிராம ஊராட்சிகளில் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் 2014ஆம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டிடம் கொண்டு ஏற்பாடுகள் செய்து சுகாதார ஊக்குநர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை, ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு DA மற்றும் GO 14 படி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். தாமதமாக ஊதியம் வழங்கும் ஊராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் வேலைப்பளு அதிகமாக உள்ளது. ஆகையால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திருமதி யுவராணி, நிறுவன தலைவர் கூட்டமைப்பு M அமுல்ராஜ், மாநில தலைவர் K லட்சுமணன், மாநில ஒருங்கிணைப்பாளர் தனிதேவி, மாவட்ட பொருளாளர் அபுதா, மாவட்ட செயலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்திரா, மாநில பொருளாளர் G கிருஷா, மாநில செயலாளர் செல்வராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர் சுகாதார ஊக்குநர் பிரிவு காஞ்சிபுரம் RS சத்யா மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.